ஹாய் வெல்கம் டு மை சேனல். நம்ம ஒரு சமையல் தேனி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மட்டன் குழம்பு ஸ்டைலில் உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். சூடாக சாதம் போட்டு அந்த குழம்பை ஊற்றி முட்டையை வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்குங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே அருமையான காம்பினேஷன். கறி குழம்பே தோற்று போயிருங்க, அந்தளவு டேஸ்ட்டில் இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை லைக் பண்ணிவிட்டு மட்டும் பாருங்கள். சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கீங்க, 2 தக்காளி. இதை நம்ம வதக்கிடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி இதை நல்லா வதக்கி எடுத்துருங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறம் ஹீட் ஆறட்டும். மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு துருங்கின தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துடலாங்க. அவ்வளோதான், இந்த அளவு கொரகொரப்பாக இருக்கும். அரைச்சா போதும். ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு கடுகு, சோம்பு, கருவேப்பிலை போட்டிருக்கீங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு. இதான் முக்கியமான ஸ்டெப்பு. இதை போட்டால் தான் நல்லா ஸ்மெல்லாக ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க, நான்வெஜ் குழம்பு மாதிரியே. அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் நம்ம சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான், நல்லா கிண்டி விட்டுருங்க. மசால் பொடி ஆட் பண்ணிக்கலாம். வீட்டு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மட்டன் மசாலா இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்தாப்புல மிளகா பொடி சேர்த்துக்கோங்க. இவ்வளோ தான் நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. நல்லா கிண்ணதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா ஒரு கொதி வரட்டுங்க. சூப்பராக கொதிச்சிருச்சுங்க. இந்தளவு கொதி வந்ததுக்கப்புறம் மேலாக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் தாங்க முட்டை ஊற்றுறதுக்கு கரெக்டான ஸ்டேஜ். முட்டை ஊற்றுறதுக்கு 2 வழி இருக்குங்க. ஒன்று டேரெக்டாக இப்படி உடச்சும் ஊற்றலாம். அப்படி இல்லை, இப்படி என்னால் உடைக்க முடியாதுன்னா ஒரு பவுல் எடுத்து அந்த பவுலில் முட்டையை உடச்சி ஊற்றிருங்கங்க. இந்த மாதிரி உடச்சி ஊற்றிட்டு ஸ்டவ் ஸ்லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். முட்டை உடச்சி ஊற்றுறப்ப அப்படியே ஸ்லோவாக அதில் ஊற்றிட்டிங்கன்னா அவ்வளோதாங்க, உடையாமல் அப்படியே சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, எல்லா முட்டையும் உடச்சி ஊற்றியாச்சு. ஸ்லோ ஃப்ளேம்லேயே தாங்க இருக்கணும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அவ்வளோதாங்க, 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்னு. அவ்வளோதாங்க, மல்லித்தலை தூவி அப்படியே இறக்கிடலாங்க. சூப்பரான உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு மட்டன் குழம்பு ஸ்டைலில் ரெடிங்க. இது வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.